ஹாய் பிரதர், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் வீடியோஸ். நீங்கள் ஷேர் பண்ண வீடியோலேருந்து ஒரு கொஷின். நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி நடக்கிற எந்த ஒரு விஷயமும் தற்செயலும் நடக்கலை. நம்ம நேற்று சிந்திச்சதுனாலையோ இல்லை 2 months பேக் 1 month பேக் நம்ம சிந்திச்சதுனாலையோ நடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ நான் சிந்திச்சு வச்சுருக்கேன் ஒரு 1 month பேக்கோ இல்லை 2 days பேக்கோ. அது ரியலேட்டில் வருமா? சப்போஸ் அது வராமல் இருக்கிறதுக்கு நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது மாற்ற முடியுமா? இல்லை இப்போ நம்ம தவறாக சிந்திச்சதுனால நடக்கிறது அந்த நம்ம ஏதோ ஒரு சம்பவமோ ஆக்சிடெண்ட்டோ அந்த இம்பேக்ட் அதிகமாக இருக்குது. அந்த இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறத நம்ம மாற்ற முடியுமா? ஈர்ப்பு விதி நமக்கு தெளிவாக புரிய வைக்கிற விஷயம் ஒன்று என்னென்னா, எண்ணங்கள் மட்டும்தான் இங்கே வாழ்க்கையாகும். நீங்கள் என்ன உங்கள் எண்ணத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, மெமரியில் என்ன வச்சுருக்கீங்க, நீங்கள் எதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, எதெல்லாம் பார்த்தீங்களோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை ரன் ஆகுது. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடக்குதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அது நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு கெட்ட விஷயமா இருக்கட்டும். அப்போது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதாவது லைஃப் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மேபி நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுலேயும் உங்கள் கேள்விக்கான ஆன்சர் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா, அதை பார்த்து பயப்படணுமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு 20 வயசில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு கல்யாணத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இல்லை நீங்கள் ஒரு படமாக பார்க்குறீங்க. நீங்கள் உடனே நாளைக்கு அது நடந்துருமா, என் லைஃப்பில் அந்த பிரச்சனை வந்துடுமான்னு சொல்லி யோசிக்க வேண்டியது இல்லைன்னா இன்னும் அந்த ஏஜ் உங்களுக்கு வரல. இது மாதிரி உங்கள் ஃப்யூச்சர் நடக்க போகிற விஷயங்களை இன்றைக்கி தப்பாக நீங்கள் கற்று வச்சுருக்கலாம். அந்த மாதிரி மெமரி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கல்யாணத்துக்குள்ளே போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் அதுக்கான தடயங்கள் தெரியுது, ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது. அப்போது உங்கள் மெமரி தான் டேப் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் முதல்ல உங்கள் மைண்ட் உங்களுக்கு காமிக்கும். அப்போது நீங்கள் அன்றைக்கி என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க, எதை லைஃப்பில் பார்த்துருக்கீங்களோ அந்த விஷயம் நல்லதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிரச்சனையை நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. இல்லைன்னா தவறான விஷயங்களை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர ஆரம்பிப்பீங்க. அப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுத்துக்கிற இந்த லேர்னிங் சரியாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நான் தவறான விஷயத்தை நினச்சிட்டேன், என்ன பண்ணுறது? ஆல்ரெடி நான் எனக்கு உள்ளே வந்துருச்சு, இப்போ அதுதான் என் லைஃப்பில் நடக்குமா? அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம லைஃப்குள்ளே நிறைய மெமரிஸ் பில்ட் ஆகிருக்கும். அப்பா அம்மா கற்றுக் கொடுத்ததுலேருந்து, டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்ததுலேருந்து, நீங்கள் அனுபவமாக புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து நிறைய மெமரிஸ் பில்ட் ஆகிருக்கும். அதில் ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி நம்மளோட தேவையை நிறைவேற்ற முடியாமல் நமக்கு முன்னாடி தடையாக நிற்கும். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த மெமரி அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மெமரி அழிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட சக்தி இருக்கான்னு தெரியாது. ஆனால் தப்பான பதிவின் மேலே ஒரு புது பதிவை நீங்கள் ஏற்படுத்த முடியும். பணம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எப்பவுமே பிரச்சனையாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கற்றுருப்பீங்க. இன்றைக்கி அந்த மெமரியை மாற்றணும் அப்படின்னா நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. அஃபர்மேஷன்ஸ்னால் என்ன? அஃபர்மேஷன்ஸ்ன்றது நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு ஆடியோ பதிவு. நீங்கள் அது கேட்டிருப்பீங்க ஆல்ரெடி. அதில் என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயுமே உங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணம் இருக்குது. ஒரு பணத்தின் மேலேயோ, ஹெல்த் மேலேயோ, ரிலேஷன்ஷிப் மேலேயோ, ஒரு வேலை மேலேயோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேலேயோ ஒரு எதிரான எண்ணம் இருக்குதுன்னா அஃபர்மேஷன்ஸில் எப்போவுமே நேர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போது உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களையும் தடைகளை ஏற்படுத்துது. அஃபர்மேஷன்ஸை கேட்கும்போது அந்த எதிர்மறை எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் பண்ண ஆரம்பிக்கும். மொத்தமாக அழிக்காது, புது எண்ணங்கள் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும். அப்போது இன்றைக்கி நான் தப்பாக நினச்சிட்டேன், என் லைஃப்பில் ஒரு விஷயத்தை பற்றி நான் மோசமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதை நான் கற்றுக்கிட்டேன், இப்போ நான் சரி பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பாக அஃபர்மேஷன்ஸ் மூலமாக அதை முழுமையாக சரி பண்ண முடியும். தவறான எண்ணங்கள் இருக்குது, என்னால் பிஸ்னஸே பண்ண முடியல, எப்பவுமே லாஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் பிஸ்னஸ் அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போதோ, பணம் சார்ந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போதோ மாற்றிக்க முடியும். நீங்கள் இன்றைக்கி நான் மைண்டில் தப்பான விஷயங்களை ஏற்றிட்டேன், அப்போ எனக்கு அது நடந்துருமான்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. இனிமேல் அந்த மெமரி உருவாகாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கான்டாக்டோ இல்லை அந்த மாதிரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனோ திரும்ப போய் தேடாதீங்க. எந்த விஷயம் உங்களை பாதிக்குதோ அது சம்மந்தப்பட்டது ஒரு நியூஸாக இருக்கட்டும், ஒரு மீடியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்சனாக இருக்கட்டும், அவங்ககிட்டேருந்து விலகி நில்லுங்க. உங்களுக்கு எந்த விதமான தப்பான எண்ணமாக இருந்தாலும் அதை உங்களால் முழுமையாக அவங்ககிட்டேருந்து அகற்ற முடியும். அதே சமயம் இந்த மாதிரி ஒரு தவறை கற்றுக்கிட்டு அதை மாற்ற முயற்சி பண்ணுறதை விட முதல்லையே புரிஞ்சுக்கணும், நம்ம எண்ணங்கள் தான் இங்கே வாழ்க்கை ஆகுது. அப்போ அந்த எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளை சரியாக வச்சுக்கோங்க லைஃப்பில். நன்றி.